இப்போ இந்த ஆக்டிவிட்டி 2 பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்டிவிட்டி சொல்லியிருக்குன்னா, யூசர் ப்ரொஃபைல் கிரியேட்டர் அப்படி சொல்லியிருக்கு. இதில் வந்து கான்செப்ட் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் அண்ட் யூசர் இன்புட்டையும் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதலாவது வந்து ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட்லேயும், ரெண்டாவது வந்து WPF ப்ராஜெக்ட்லேயும் செய்யிருக்கோம். நாங்கள் ஒரு பார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கன்சோல் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ நியூ கன்சோல் ஆப் டே 1 ஆக்டிவிட்டி 2 கன்சோல். இப்போ உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா, இது நான் இப்போ இதான் டே 1 ஆக்டிவிட்டி 2 டாட் காம் சொல்லுவானே, அதில இந்த ப்ராஜெக்ட் நேம் நான் காப்பி பண்றேன். இல்ல நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காப்பி பண்றேன். நீங்க வந்து பாத்தடிக்கிறது பெட்டரா இருக்கும். சரிண்ணே. அதுக்கப்புறம் நான் விஷுவல் ஸ்டுடியோ போயிட்டு, இப்ப பாருங்க நான் போன ப்ராஜெக்ட்ட க்ளோஸ் பண்ணல. அப்படியே தான் வச்சுக்கிறேன். வேணுமெண்டா பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வேணுமெண்டா க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல, இப்ப எங்களுக்கு என்ன, இந்த ஒரு சொல்யூஷன்ல வந்து போன டே 1 ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், அதுக்கு வந்து டே 1 ஆக்டிவிட்டி 1 கன்சோலும், டே 1 ஆக்டிவிட்டி WPFன்னு சொன்னாங்க. இப்ப இதுக்குள்ள இன்னும் ஒரு புது ப்ராஜெக்ட்ட வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு நான் என்ன செய்வோம்னா, இந்த சொல்யூஷன் இருக்கு தானே, அதுக்குள்ள போயிட்டு திருப்பி நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆட்ட குடுத்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ட குடுங்கோ. சரிண்ணே. இது ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட் தானே. அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி நீங்க கன்சோல் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கன்சோல இப்ப கிளிக் பண்ணாலும் அது வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல் இப்ப நாங்க செலக்ட் பண்ணி போடுறோம். ஆல்ரெடி அப்படித்தான் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நெக்ஸ்ட்ட குடுப்போம். இத குடுத்துட்டு, இப்ப இதுக்கு வந்து பேர இப்ப மறுபடியும் காப்பி அந்த பேர போடுறோம். இப்ப டே 1 ஆக்டிவிட்டி 2 அதான் போடுறோம் இங்க. அப்புறம் மிச்சம் அதே உங்க லொகேஷன்லாம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வெறும் இது பிரச்சனை இல்ல. அது மென் டோன்ட் யூஸ் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அத வந்து டிக் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிரியேட் குடுத்தோம்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப டே 1 ஆக்டிவிட்டி 2 டாட் காம். ஸோ இது மாரி அதில இப்படி செய்யல ஒரு ப்ராஜெக்ட்டோட ஆர்கனைஸ்டா இருக்கும். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப டே 1 ஆக்டிவிட்டி 2 கன்சோல்ல ப்ரோகிராம் சிஎஸ்சி போனீங்கன்னா, வெறும் அ கவனமா நீங்க வெரிஃபை பண்ணணும்னா நேம் ஸ்பேஸ் இருக்க பார்த்தீங்கன்னா, டே 1 ஆக்டிவிட்டி 2 டாட் கன்சோல்ன்னு இருக்குண்ணே. அத வச்சு நீங்க வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகே. இப்ப நீங்க என்ன 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 இனி நாங்க அடுத்த இதுக்கு போவோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதில பாருங்க. Prompt the user for their first name, last name, and favorite color. சரிண்ணே. Store these inputs in 3 variables. பிறகு பாருங்க, அதில print formatted bio to the console. For example, user bio. என்ன குடுத்து போட்டு கடைசியில இப்படி ஒரு ஜோன் டோ ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூன்னு குடுக்கணுமா. சரிண்ணே. இப்ப என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்கள் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஃபேவரட் கலர் ரெண்டதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா, யூசர் இன்புட்ஸ வந்து கேட்டு வாங்க போறோம். சரி. அதுக்கு நாங்க இப்ப என்ன செய்வோம்டா, இப்ப கன்சோல் ரைட் லைன் வந்து எப்படி கன்சோல் அவுட்புட் பண்றோமோ, அது மாரி ரீட் லைன் ஒண்ணு இருக்கு. அந்த ரீட் லைன்ன்றதுக்காக நான் என்ன செய்யலாம், இத வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ நான் ரீட் பண்ணி எடுக்கலாம். சரியானே. ஸோ இத வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப என்ன முதலா இப்ப என்ன சொல்லலாம்டா யூசருக்கு, இப்ப நான் உங்களோட என்ன ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தானே கேட்டிருக்கீங்க. நல்லதாங்கம்மா. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஃபேவரட் கலர கேட்கணுமா. அதுக்கு நாங்க இப்ப என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க அதில வந்து ஒரு இது போடுவோம். இப்ப கன்சோல் டாட் ரைட் லைன். சரியானே. இந்த ரைட் லைன்ல குடுத்து, நாங்க இப்ப என்ன செய்வோம், அதுக்குள்ள வந்து போடுவோம். அம் இதுக்குள்ள நான் வந்து இப்ப எப்படி ஒரு யூசர் ப்ரோகிராம் எழுதுறாரோ, அது மாரி தான் எழுதுறேன். அ எ ப்ளீஸ் என்டர் யுவர் அம் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்ன்ட்டு ஒரு இதா குடுப்போம். குடுத்து போட்டு கோலன் போட்டு ஸ்பேஸ் விட்டா நல்லாயிருக்கும். இப்ப வந்து நான் என்ன செய்வோம்டா, இவர் குடுக்குறத வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல கன்சோல் ரீட் லைன் பண்ணி, அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் அதுக்கு என்ன செய்யோம்டா, ஸ்ட்ரிங்ன்னு குடுத்து, சரியானே. அதுக்கு நாங்க என்ன செய்யோம்டா, இதுல மீனிங்கான பேர் வைங்க. இப்ப வேரியபிள் பேர் கேட்க என்ன கேமல் கேஸ்ல நாங்க வச்சோம்டா பெட்டரா இருக்கும். சரியானே. ஃபர்ஸ்ட் நேம் என்ற ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்ட்ரிங் வேரியபிளுக்குள்ள நாங்க கன்சோல் டாட் ரீட் லைன்னு போடுறோம். அதே மாரி தான் நான் என்ன செய்றேன், இதே காப்பி பண்ணி போட்டு லாஸ்ட் நேம் சேம் தானே. அதில வந்து நான் காப்பி பண்ணி போட்டு என்டர் யுவர் லாஸ்ட் நேம நீங்க குடுக்குறேன். சரியானே. லாஸ்ட் நேம்ன்னு குடுத்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் நான் இதில லாஸ்ட் நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள இத ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியானே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மெசேஜ் காப்பி பண்ணா, இப்ப அடுத்து வந்து என்டர் யுவர் ஃபேவரைட் கலர் ஆன ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபேவரைட் கலர்ன்றத குடுப்போம். சரியானே. ஃபே ஃபே ஃபேவியூஆர்ஐடி ஃபேவரைட் கலர் என்று குடுப்போம். குடுத்துட்டு, இதுக்கு என்ன, இதுக்கும் நான் வந்து ஃபேவரிட் கலர்ன்னு கொடுத்து அதையும் கன்சோல் அப்ப 3 வேரியபிள்ஸ் நான் போட்டுருக்கேன். இப்ப வந்து நான் இந்த என்டர் பண்ண விஷயங்கள திருப்பி யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். அந்த ஃபார்மேட் வந்து தந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அ ஃபார்மேட் பயோ டு த கன்சோல். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் பயோன்னு சொல்லி போட்டு, என்ன
இப்படி ஜோன் டோஸ் இந்த ஃபார்மில் கொடுக்கணும். நான் வேணும்டா காப்பி பண்ணி போனால் இப்படி இதை மாத்திர காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்டா இதில் பாருங்க, இப்போ நாங்கள் திருப்பி ஒரு console டாட் ரைட் லைனை கொடுப்போம். சரி, console டாட் ரைட் லைனை கொடுத்து அதில் நாங்கள் வந்து அதை எழுதுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த யூசர் பயோன்னு சொல்கிறப்ப ஜோன் டோஸுக்கு பதிலாக இங்கே என்ன வரணும் உங்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காட்டி நம்ம மேட்லையும் காட்டுறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை வந்து கங்கேட் பண்ணி எழுதுவோம். இந்த வேரியபிள்ஸும் ஸ்ட்ரிங்ஸும் இருக்கிறபடியாக கங்கேட் பண்ணி எழுதுறதுக்கு இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டு இடத்துல யூசர் பயோன்னு கொடுத்துல ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல நான் இதை போடுறேன். இப்போ இந்த ஃபேவரட் கார்டில் என்ன செய்யும் இஸ் யூசர் பயோனோட ஃபர்ஸ்ட் நேம், அதோட உங்களுக்கு என்ன செஞ்சுங்க அப்போ லாஸ்ட் நேமும் சேர்ந்து வரும். சரிண்ணே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் டோன்னு ஜோனோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேறு. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதாக கொடுக்க வேண்டியிருக்கும். பாருங்க, ஒரு இதை இன்னும் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ஏன் நான் கொடுக்குறேன்டா ஸ்பேஸ் விடுறதுக்காண்டி. சரிண்ணே, கொடுத்து போட்டு பாருங்கள் இந்த இடத்துலையும் நாங்கள் லாஸ்ட் நேமை போடுறோம். சரிண்ணே, லாஸ்ட் நேமை போட்டுட்டு இனி இந்த ஃபேவரட் கலரான இடம் இருக்குது தானே, அந்த இடத்துல இப்போ நான் என்ன செய்யலாம், இங்கே நான் இதை கொடுத்துட்டு இங்கே ஒரு இதை கொடுத்துட்டு ++ போடுறேன், கங்கேட் பண்ண போகிறேன். அதில் ஓகே, அதில் வந்து ஃபேவரட் கலர் இப்போ சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு பாருங்க, அப்படி சால்வ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்டா, இதில் வந்துட்டு சின்ன ஒரு கமா போடலாம். கமா போட்டுட்டு இங்கே இதான் நீங்கள் இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க வாங்க, இது பண்ணிக்கல இந்த இடங்க நீங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த இன்வெர்ட் இப்படி வச்சுட்டு ஓகே. இப்போ பேர் ஒன்றும் இல்லை. சரி, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிப்போம். அதில் கவனம் பாருங்கள், இந்த என்ன ஆக்டிவிட்டி மாற்றணும். இது வந்து Day 1 ஆக்டிவிட்டி இல்லாமல் Day 1 ஆக்டிவிட்டி console இந்த ப்ராஜெக்ட். சரி, இதை பேர் ரன் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்டு கேட்குது. சரி, இப்போ ஃபஸ்ட் நேம் எடுத்து அடுத்த வெரியெலாம் இருக்குது, ரீட் லைன் அதெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்க, நான் ஜேம்ஸ் என்ற கொடுக்குறேன். சரி, இதில் வந்துட்டு இதில் கொடுத்தாமண்டா, இப்போ விஜய் என்ற இதை கொடுத்தோம்டா, ப்ளீஸ் என் ஃபேவரட் கலர் இப்போ வந்து ஜெலோ என்ற கொடுத்தோம்டா. இல்லை பார்த்தீங்களா, யூஸ் அவையோ ஜேம்ஸ் விஜய், ஜெலோ இஸ் ப்ளூ சம்திங் சின்ன ப்ளவுட்டன் ப்ளூ வந்து அழிக்கலை. சரி, ஃபேவரட் கலர் நான் ஓகே. சாரி, நான் மாறி கொடுத்துட்டேன். இங்கே வந்து இப்படி வரணும் இந்த லைன். சாரி, இந்த ஃபேவரட் கலர் இருக்குது தானே, இதுதான் வந்து எங்களுக்கு ப்ளூ ஒன்று வரணும். சரி, இங்கே ஃபேவரட் கலர் வரணும். இங்கே என்ன இப்படி இப்படி போடும் ப்ளவுட்டன் மை ஃபேவரிட் கலர் இஸ் கொடுத்து போட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதை முடிச்சுட்டு இங்கே இப்படி போடுறேன். சரியான இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ சரியாக வரும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வேறு பாருங்க, நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ இதில் வாங்க இதிலே நான் பாருங்க, நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்ன இந்த கோடிங்கெல்லாம் அடிக்கல. சரிண்ணே, ஏன்னா இந்த ப்ளஸ்ஸுகள் மற்ற ஸ்பேஸில் போட நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளான ஒரு மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நான் திருப்பி இதை அடிக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ console டாட் ரைட் லைன் எதாவது சொல்கிறது, அந்த vertebram stringன்னு சொல்கிறது, அந்த மாதிரின்னு சொல்கிறது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இன்னும் ஒரு டொலர் சைன் போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கணும். டொலர் சைன் போட்டு இங்கே டபுள் இன்வெர்டகமாக நீங்கள் போட்டுட்டு பாருங்க, ஏதோ கொஞ்சம் ஏதோ வேலை செய்ய சிம்பிளாக இருக்கும். திருப்பி பாருங்க, நான் திருப்பி இதை காப்பி பண்ணுறேன். அதில் மாற வேண்டிய இடங்கள் ஃபுல் ஸ்டாப்பும் இருக்குதுன்னு அதே நான் போன இதில் மிஸ் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் பார்க்கல யூசர் பயோ இதை போட்டுட்டு பாருங்க, இல்லை யூசர் பயோன்னு கொடுத்துட்டு வித்தியாசப்பதி காட்டுறது யூசர் பயோ 1 மாதிரியும் இதான் 2 மாதிரியும் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தான் அப்படி போகிறேன். இப்போ ஜோன் டோஸ்ன்றது தானே, இப்போ ஜோன்ன்றது தான் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யலாமண்டா, இப்போ 2 கேள்வி கடை போடுங்க. அதுக்குள்ள இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேமை கொண்டு போடுவோம். சரி, பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நேமை இப்படி போடுவோம். சரி, இப்போ டோஸ்ன்றது தானே, இப்போ ஆக்சுவலாக என்ன இப்போ இதில் வேணும். ஆக்சுவலாக இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் தான் அதனால கிரிட்டிக்கல் பார்ட். நான் நிறைய முன்கும் கேட்டு வைக்காமலே தான் டீவியேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஜோன் டோ, அப்போ டோஸ்ன்னு ஜோன் டோஸ் அன்றைக்கில் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. என்ன இப்போ டோஸ் மட்டும் தான் இப்போ மாறணும். அங்கேயும் பாருங்கள், இப்போ இது இப்படி கொடுத்து நீட்டாக இருக்கும் பாருங்க. அதில் லாஸ்ட் நேமே இங்கே போகிறேன்
இப்போ இது கொஞ்சம் முதல் செய்கிறங்காட்டி என்ன வெர்டிபிரம் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்கிறது. ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ இந்த இடத்துலையும் அப்படியே எங்கெங்கே வேரியபிள்ஸ் வருதோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபேவரட் கலர்ன்ட்டு போட்டு விடலாம். சரி, இப்படி போட்டு விட்டீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, இப்போ நீட்டாக எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ திருப்பியும் அதே நான் இப்போ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ண இப்போ மாற்ற தேவையில்லை. இப்போ day 1 activity 2.com சொன்ன கொடுத்துட்டு இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இல்லை வந்துட்டு ஜோசப். இப்போ விஜய். ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கலர்னு கொடுத்தோம்டா இப்போ நான் yellow கொடுத்துட்டு இல்லை பாருங்க, ஜோசப் விஜய் மை ஃபேவரட் கலர் இஸ் yellow. ஜோசப் விஜய்ஸ் ஃபேவரட் கலர் இஸ் yellow. சரி, பார்த்தீங்க முதல்ல நான் ரெக்கமெண்ட் இந்த டிவியேட் பண்ணால் இது சரியானதாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நாங்கள் பார்க்க மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் வச்சோம் எப்படி கவுன்சில் ரைட் லைன். இப்போ வந்து ரீட் லைனு மெயினாக பார்த்த விஷயம் ரீட் லைனும். பட் நீங்கள் என்ன பட் அந்த அதில் எப்படி ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன். முதல் பார்த்த ஆக்டிவிட்டி வெறும் day 1 வந்து நான் வெறும் இந்த சொல்லில் பிரிண்ட் பண்ணுறதான் பார்த்துனாங்க. என்ன ஒரு ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட் தான் பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட். அது இங்கே வந்து டைனமிக்காக மாதிரி என்ன வாங்க ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்டும் இருக்குது, டைனமிக்கான வேரியபிளும் இருக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிறோம். அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் நாங்கள் ஹைக்க வர விஷயம். சரி, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் WPFல எப்படி செய்கிறேன் படி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.